வருஷம் அவங்க உள்ளதா இருப்பாங்க. சோ இப்ப இது ரொம்ப ஷார்ட்டா பாக்குற மாதிரி இருந்தா 1928, 29 காலகட்டத்துல இந்தியா முழுக்க வந்து பணியாளர்கள் வேலைநிறுத்தம் பண்றாங்க. அது 1928ல கோரக்பூர் ரயில்வே ஊழியர்கள் வேலைநிறுத்தம் பண்றாங்க. 27ல 28ல பாத்தீங்க அப்படின்னா பொன்மலை ரயில்வே ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க. அதுக்கப்புறம் மும்பையை சேர்ந்த தொழிலாளர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கொல்கத்தாவில் இருக்க துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் பண்றாங்க. சோ இவங்க எல்லாம் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றதை பார்த்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, 2 சட்டம் போடுறாங்க. 1928ல தொழில் தகராறு சட்டம், பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா அல்ல சட்டம் சொல்லிட்டு 2 சட்டத்தை போட்டு இந்த போராட்டத்தை அடக்க பாக்குறாங்க. இருந்தாலும் இந்த போராட்டம் என்ன பண்றாங்க, ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றாங்க. அப்ப அவங்களை கைது பண்ணி 121A அப்படிங்கிற ஒரு 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 வழக்குல எஃப்ஐஆர் போடுறாங்க. 32 பேர் கைது பண்ணாங்க. இதுல வந்து நாரிமனும் சுக்லா, சரிங்களா, நாரிமனும் சுக்லா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்த 2 வழக்கறிஞர் வாதாடி 27 பேர் என்னது அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. 27 பேர் வந்து குற்றவாளி முடிவு பண்ணிட்டாங்க. 5 பேர் நிர்பந்தம் வெளியே விட்டாங்க. அப்ப அந்த 27 பேருக்கும் அந்த நீதிபதி என்ன பண்றாங்க, 4 ஆண்டு கடுங்காவல் தண்டனை சொல்லிட்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கிறார். இதை கேட்டாண்டியும் நேருவும் காந்தியும் மீறிட்டு சிறைக்கே போயிட்டு அந்த 27 பேரையும் சந்திச்சதா ஒரு வரலாறு உண்டு. 32 பேர்த்துல 8 பேர் ஐஎன்சி, கைது பண்ணப்பட்டவங்களையும் ஐஎன்சி உள்ளதுனால காந்தியும் நேரும் நேர்ல போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்தாங்க. இப்ப காந்தியும் நேர்ல போய் பார்த்துட்டு வந்த அந்த காரணத்தால இந்தியா முழுக்க இன்னும் கொஞ்சம் போராட்டம் தீவிரமடையுது. அவங்களை வந்து ரிலீஸ் பண்ணும் சொல்லிட்டு. ஆனா பிரிட்டிஷ்காரங்க ரிலீஸ் பண்ணாம அந்த கடுங்காவல் தண்டனையை சாதாரண தண்டனையா மாத்தி முடிச்சிட்டாங்க.